வணக்கம். இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவுத் துறையில ஒரு முக்கியமான நபர். அவரோட சமீபத்திய பேட்டியில இருந்து சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிட்ட அந்த பெரிய பேட்டியோட சில எழுத்து வடிவங்கள் இருக்கு. சரி, இதுல என்ன பேச போறோம்னா ஏஐயோட இந்த வேகம், அப்புறம் அதோட நல்ல விஷயங்கள், ஆபத்துகள் பத்தி. முக்கியமா அந்த மனித இனத்துக்கே ஆபத்து வருமாங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருக்கே, அதையும். கட்டுப்பாடு, பாதுகாப்பு பத்தியும் பேசுவோம். அந்த துறையில ரொம்ப அனுபவமுள்ள ஒருத்தரோட பார்வையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதா நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த ஏஐ வளர்ச்சி வேகம் பத்தி என்ன சொல்றாரு? அதாவது, அவர் நினைச்சதை விட இது ரொம்ப வேகமா இருக்காம். போன வருஷம் கூட இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதனை விட புத்திசாலியான ஏஐ வர ஒரு 5ல இருந்து 20 வருஷம் ஆகும்னு நினைச்சாராம். ஓ, 5ல இருந்து 20. ஆமா. ஆனா இப்ப சொல்றது என்னன்னா, அடுத்த 4ல இருந்து 19 வருஷத்துக்குள்ளேயே வரலாங்கிறாரு. ஒருவேளை 10 வருஷத்துக்குள்ள கூட இருக்கலாம். 10 வருஷமா? அது ரொம்ப சீக்கிரமா தெரியுதே. ஆனா இந்த வேகத்துல நிறைய நன்மைகளும் இருக்குன்னு சொல்றாரே, குறிப்பா மருத்துவத்துல. கண்டிப்பா. மெடிக்கல் இமேஜஸ் பார்த்து நோய் சொல்றது, புதுசா மருந்த கண்டுபிடிக்கிறதுன்னு பயங்கர சாத்தியங்கள் இருக்கு. அப்புறம் கோடிக்கணக்கான நோயாளிகளோட டேட்டாவை வச்சு நமக்கே ஒரு பர்சனல் டாக்டர் மாதிரி ஏஐ இருக்கலாம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஆமா, நல்லா இருக்கும். கல்விலையும் சொல்றாரே. ஆமாம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஏஐ டியூட்டர் அப்படி கிடைச்சா கத்துக்கிற வேகம் ஒரு 3-4 மடங்கு அதிகமாகும்னு சொல்றாரு. ஓஹோ, இது பெரிய விஷயம். அப்புறம் பருவநிலை மாற்றம், அதுக்கு தேவையான நல்ல பொருட்கள், உதாரணமா பேட்டரி மாதிரி, அதையெல்லாம் உருவாக்க ஏஐ ஹெல்ப் பண்ணலாம். சரி. பொதுவா சொன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் உற்பத்தி அதிகமாகும், டேட்டாவை வச்சு நல்ல கணிக்கும் இல்லையா? கால் சென்டர்ல கூட மனுஷங்களுக்கு பதிலா ஏஐ பேசலான்னு சொல்றாரா? சரி, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா ஆபத்துகளும் இருக்குல்ல. வேலை போறத பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, அது முக்கியமான கவலை தான். இந்த கால் சென்டர் வேலைகள், பாராலீகல், அக்கவுண்டன்ஸ், ஏன் சில லாயர் வேலைகள் கூட ஆபத்துல இருக்குங்கிறாரு. அப்படியா? இதனால ஏற்றத்தாழ்வு அதிகமாகுமே. அதிகமாகலாம். அதை விட இது தப்பானவங்க கைக்கு போனா என்னாகும்? இந்த மாஸ் சர்வேலன்ஸ், தேர்தல் குளறுபடிகள் மாதிரி. சரியா சொன்னீங்க. சீனால உய்குர் மேல நடக்குதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி இல்ல கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மாதிரி? அதேதான். சைபர் தாக்குதல், புது வைரஸ் உருவாக்குறது, தானா இயங்குற ஆயுதங்கள்னு லிஸ்ட் பெருசு. இதெல்லாம் நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட அவர் ரொம்ப முக்கியமா சொல்றது ஏஐ நம்ம கண்ட்ரோல மீறி போயிடுங்கிறதானே. அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ரிஸ்க், அதுக்கு 10-20% சான்ஸ் இருக்குன்னு சொல்றது. ஆமாம். இலோன் மஸ்க் சொல்ற மாதிரி இருக்குன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. இதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நம்மள விட புத்திசாலியான ஒன்ன நாம எப்படி கண்ட்ரோல் பண்றது? புரியுது. அந்த புலிக்குட்டி உதாரணம் சொன்னாரே. ஆமா, குட்டியா இருக்கும்போது நல்லா இருக்கும், வளர்ந்ததும் நம்மள கடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதோட ஏஐ டிஜிட்டலா இருக்கிறதால அவ்வளோ வேகமா கத்துக்கிட்டு தகவலை பகிர்ந்துக்குது, மனுஷங்களை விட பில்லியன் மடங்கு வேகமா. ஐயோ. ஏஐ இப்பவே ஏமாத்த கத்துக்கிட்டு இருக்கு, தன்னை முட்டாள் மாதிரி காட்டிக்க கத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றார். அப்ப என்னதான் தீர்வு? எப்படி இதை கட்டுப்படுத்த முடியும்? கவர்மெண்ட்ஸ் ரொம்ப தீவிரமா பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு மக்கள் நாம தான் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றார். ஆனா பெரிய டெக் கம்பெனிங்க அவங்க லாபத்தை பாக்குறாங்க, பாதுகாப்பை பெருசா கண்டுக்கலன்னு வருத்தப்படுறார். ரூல்ஸ்லாம் வராம இருக்க லாபி பண்றாங்கன்னு சொல்றாரா? ஆமா. அப்புறம் அந்த ஏஐ மாடலோட வெயிட்ஸ் பத்தியும் சொல்றாரு. அதை வெளியிடுறது ரொம்ப ஆபத்துன்னு. வெயிட்ஸ்? அது என்னது? அது அந்த ஏஐ கத்துக்கிட்ட மொத்த அறிவு மாதிரி அத பப்ளிக்கா குடுக்கறது, அணு ஆயுதம் செய்ய தேவையான பொருளை குடுக்கற மாதிரி ஆபத்துங்கிறார். ஓ, சரி சரி. ஓப்பன் ஏஐ கத்தியும் சொல்றாரு. முதல்ல பாதுகாப்புன்னு ஆரம்பிச்சு இப்போ லாபத்துக்கு மாறிட்டாங்க, அதனால முக்கியமான சேஃப்டி ரீசர்ச்சர்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. மத்த கம்பெனிங்க ஆந்த்ரோபிக், கூகுள் பத்தி? ஆந்த்ரோபிக் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாரு. ஆனா அவங்களுக்கும் பணம் வேணும் இல்லையா? கூகுள் முன்னாடி பரவாயில்ல, ஆனா இப்போ ராணுவத்துக்கு ஏஐ பண்றதுல கொஞ்சம் ஏமாற்றம்னு சொல்றாரு. இவ்வளவு ஆபத்து பேசுறாரே, அவர் ரொம்ப நம்பிக்கை இல்லாம இருக்கிறாரா? அப்படி சொல்லிட முடியாது. ஆனா இந்த ஆபத்தோட தீவிரத்தை மனசளவுல ஏத்துக்கவே கஷ்டமா இருக்குன்னு ஒத்துக்கிறார். ஒரு பிராக்டிக்கல் விஷயமா இந்த சைபர் அட்டாக் பயத்துல அவரோட சேமிப்பை பல பேங்க்ல பிரிச்சு வச்சிருக்காராம். ஓ, அப்படியா? ஆக நம்ம இந்த உரையாடல்ல பார்த்த வரைக்கும் ஏஐ ஒரு பக்கம் பயங்கர நன்மைகளை தரப்போகுது. ஆமா. மறுபக்கம் மனித இனத்துக்கே ஆபத்தான சவால்களையும் கொண்டு வருது. ரெண்டையும் பார்க்கணும். கண்டிப்பா. சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இதையெல்லாம் கேட்ட பிறகு ஏஐயோட எதிர்காலத்தை சரியா